முருகப்பெருமான வாரத்துல அனைத்து நாட்கள்லையுமே வழங்கிடலாம். அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமையில அது ஒரு தனி சிறப்பு தான். செவ்வாய்க்குரிய அனைத்து அதிபதியும் முருகப்பெருமான் வீற்றிருப்பதால் முருகனை வணங்கிட செவ்வாய் தோஷம் விரைவில் நீங்கிவிடும். ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்னாலே நம்ம சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்கு தனி சிறப்பு தான். ஏன் அப்படின்னா அந்த நாட்கள்ல முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் நடைபெறுது. முருகப்பெருமானுக்கும் இந்த பங்குனி உத்திரத்துக்கும் என்னென்ன சம்பந்தம் தெரியுமாங்க? பங்குனி மாதம் 12வது, அது போல நம்ம முருகப்பெருமானின் திருக்கரங்கள் 12. பூரண சம்ஹாரம் செஞ்சுட்டு முருகப்பெருமானிடம் இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு இந்திரன் முற்பட்டானா. அனைத்து அதிபதியுமாக விளங்கக்கூடியவர் நம்ம முருகப்பெருமான். அழகு, வீரம், செல்வம்னு எல்லாம் இருக்கு. அவர்கிட்ட வரன் இல்லை, அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய தனது மகளையே திருமணம் செய்து கொடுத்தார் முருகப்பெருமானுக்கு. நல்ல நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபட திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமான்